வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th காமர்ஸ்ல 5 மார்க் கொஸ்டின் நம்ம எப்படி ஈஸியா 4 மார்க் வாங்கலாங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, பவர் ஆஃப் செபி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல நம்ம எல்லா கொஸ்டினும் பிடிஎஃபா போடுறோம். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து 5 பாயிண்ட்ஸ் எழுதி 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் 6 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதவே ரொம்ப கஷ்டம் மேம், நான் எப்படி வந்து ஒரு 2 மார்க்காச்சு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 10 பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. இந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்க அப்படியே எழுதும் போது உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணி ஈஸியாவே வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது போல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யார் யார் கேட்கிற கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து அப்படியே வந்து ஷார்ட் பண்ணி வீடியோவா போடுறேன். ஸோ இந்த வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1 மார்க் வந்து 3 minutes 1 மார்க் வந்துட்டு இருக்கு. நேத்து என்னால போட முடியல த்ரோட் பெயினால. இன்னையில இருந்து உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஸோ 1 மார்க்கும் வந்து பார்க்காதவங்க ரெகுலரா நீ பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.